குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு இந்த 2026 என்னமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்க குணநலங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அதிக அமைதியானவங்க, பொறுமையானவங்க, எந்த விஷயத்தையுமே ஒரு பொறுமையாக செஞ்சு அதை வந்து நிறைவாக செய்யக்கூடிய திறன் பெற்றவங்க. இவங்க வந்து பணம், குடும்பம் எல்லாத்தையுமே அதிக நாட்டம் இருக்கவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து பணம் இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க இருந்தாலும் பணம் இவங்களை விட்டு இல்லாமல் இருக்காது. இவங்கள்ட்ட எப்போவுமே பணம் இருக்கும். ஒரு கடன் வாங்கியாவது அவங்க வந்து கையில் பணத்தை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான குணநலம் படித்தவங்க அதிகாரமாக இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒரு அதிகார பதவியில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க கீழே இருந்து வேலை செய்ய பிடிக்காது. ஒரு அதிகார பதவியில் இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க. எங்கே போனாலுமே ஒரு ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் வந்து நிலையான வளர்ச்சி இருக்கும். பணம் வந்து சேமிப்பு வச்சுருப்பாங்க. பணம், சொத்து எல்லாமே இவங்க வந்து சேமித்து வச்சுருப்பாங்க. இல்லாட்டி இவங்க வம்சாவளியாக வந்திருக்கும். இல்லாட்டி இவங்களே வந்து சுயமாக சம்பாதிச்சு சொத்து சேர்க்கக்கூடிய உள்ளம் படித்தவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. அவங்க குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதனாலுமே யாருமே எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்க. இவங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா கழுத்தில் அப்பப்போ கொஞ்சம் வலி இருக்கும். கழுத்து வலி, மூட்டு வலி அப்பப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கும். சனி பகவான், குரு பகவான் வந்து நல்ல நிலைமையில் வர்றப்ப இவங்க வந்து ஒரு உச்சத்தை அடைவாங்க. இந்த ரிஷபராசியை பொறுத்தவரைய குரு பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல தொழிலையும் வளர்ச்சி முன்னேற்றத்தையும் இந்த 2026 பொறுத்தவரைய ரிஷபராசிக்கு குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில் வந்திருக்காரு. அதனால் தொழில் வளர்ச்சி இருக்கும், நிலையான முன்னேற்றம் இருக்கும். ஒரு தொழிலில் இருந்தாலுமே ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பல முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் உங்களோட இந்த 2026 ரிஷபராசியை பொறுத்தவரைய அவங்களுக்கு குரு பகவான் வந்து ஒரு நல்ல நிலைமையில் வராரு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம். அதனால் அவங்களோட முடங்கியிருந்த தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முடங்கிய இந்த கல்வியில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பொறுமை, சோதனை, அடுத்து வந்து பண புழக்கத்தை வந்து அதிகரிக்க தான் செய்வார். கொஞ்சம் பிரச்சனையில் சனி பகவான் கொடுத்தாலும் அதுக்குரிய நல்ல தீர்வையும் கொடுப்பாரு. ஒரு காரியத்தை எடுத்துனா பல தடங்களை கொடுத்தாலுமே அதுக்கடுத்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. கேது பகவான் வந்து மனக்குழப்பத்தை கொடுப்பாரு. அதுக்கடுத்து மனக்குழப்பத்தை கொடுத்து அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டக்கூடியதான் இந்த கேது பகவான். சுக்கிரன் வந்து வாழ்க்கையில் நிம்மதியும் உறவுகள் மேம்படவும் உங்களுக்கு வந்து உதவுவார். இந்த 2026 ரிஷபராசிக்கு தொழிலை பொறுத்தவரைய பொதுவான ஆனால் நிரந்தரமான உறுதியான முன்னேற்றம் விடும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லா தொழிலில் வந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடியதான் இந்த ரிஷபராசிக்கு இருக்குது. இந்த 2026 மத்தியில் குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஏற்படக்கூடிய இருக்குது. அரசு வேலை கூட ஒரு சிலருக்கு ட்ரை பண்ணிக்கிறது தான் கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனியார்லேருந்துமே அதிக லாபம் தர தொழிலாக இருக்கும். தனியார் நிலையில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தவரைய பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும். இந்த நாட்டில் இந்த 2025 ரிஷபராசிக்கு பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பழைய கடன்கள் வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப வரும். நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்து ஏமாந்துருந்தால் கூட அவங்களா வந்து உங்கள்கிட்ட வந்து கடனை கொடுப்பாங்க. தேவையில்லாத செலவு வந்து தவிர்த்திங்கன்னா இந்த 2026 பணப்புழக்கத்தை ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. காதல் திருமண வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு நிலையான காதல் அமையும், நிலையான திருமணம் அமையும். இந்த வருஷத்தில் கூட காதலையை பிரேக்கப் பண்ணவங்கள ஒரு புதிய காதல் உருவாக்குற வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனையால் பிரிஞ்சு போனவங்க வந்து உங்களை வந்து தேடி வந்து பேசி உங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய யோகம் கூட இந்த 2025 இருக்குது. ஏன்னா ஜூலை மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில் வரனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. திருமண வாழ்க்கைக்கு இந்த 2026 உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணிங்கன்னா திருமணமோ இல்லை குழந்தை வாய்க்குமோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்திலேருந்து எல்லாத்துக்கும் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியூரில் இருந்தாலுமே இந்த உள்ளூர்லேருந்து ஏதாவது வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து அமையும். வீட்டு சம்மந்தமான வாகன சம்மந்தமான நல்ல யோகம் கிடைக்கும். புது வாகனமோ இல்லை புது காரோ இந்த மாதிரி ஏதாவது புது வீட்டு சம்மந்தமான பொருளோ இல்லை உங்களுக்கு தேவையான பொருளோ வாங்கி அலங்கு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனநலம் வந்து கொஞ்சம் குறையுங்க. இப்போ வந்து டென்ஷனோ தொழிலையோ இல்லை வெளியே ஆஃபீஸ்லையோ இந்த டென்ஷன்லாம் குறையும். தூக்கம், உணவு கட்டுப்பாடு எல்லாமே தூக்கத்தை வந்து விட்டா நைட் ஃபுல்லாக செல்ல நோண்டிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நல பாதிக்க ஏற்படும். அதனால் நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடற்பயிற்சி செய்யினா இந்த 2025 ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தவரைய மார்ச் ஜூலையில் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காலகட்டமாக இருக்குது. செப்டம்பர் டிசம்பர்லேருந்து பணப்புழக்கம், திருமணம், சந்தோஷம் இந்த மாதிரியான காலகட்டம்லாம் இந்த 2026 உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பரிகாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏதாவது அம்மனை வெளிப்படுறதோ இல்லை முருகனுக்கு வந்து விளக்கு போட்டு விடுறதோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரிஷபராசிக்காரருக்கு இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தாங்க. அப்படி பிடிச்சிருந்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.